ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மறுபடியும் ஒரு விசை. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஆமே. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். எல்லாரும் சேர்ந்து துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் அவர். பாடுங்க. உலகத்தில் எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாக. ஆமென். நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. பாவ இருளை நீக்கியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சுத்த வாழ்க்கையை தந்தவரும் அவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனுகுல மீட்பிற்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை நீக்கியவர் இவரே. மனுகுல மீட்பிற்காக வந்தவரும் இவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். டிசம்பர் 2025 கர்த்தர் வெளிப்படுத்தின வாக்குத்தத்த வசனம் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தின் 2வது பகுதி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை ஒரு மெய்ப்பனுக்கும் ஆட்டு மந்தைக்கும் இருக்கிற உறவிற்கு ஒப்பிட்டு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இந்த ஆடுகளை நடத்துகிற நல்ல மெய்ப்பன் எப்படிலாம் இருப்பார் என்று சொல்லி அழகாக எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்ல மெய்ப்பன் ஆடுகளின் ஜீவனுக்காக பிரயாசம் எடுக்கிறவர், ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்கிறவர். ஆனால் ஒரு திருடன் இருக்கிறான், அவன் எதுக்கு வருகிறானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த ஜீவன் ஒன்று இருக்கு பாருங்க, அது 2 விதமாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. லைஃப் என்று சொல்லும் பொழுது முதல்ல பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறது நீங்க பார்க்கலாம். வாசிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் என்ன செய்கிறது இல்லையா? பணிவிடை கொள். இங்கே சொல்லப்பட்டுள்ள ஜீவன் நமக்கு இருக்கக்கூடிய உயிர், நமக்கு இருக்கக்கூடிய ஹல்லேலூயா, நமக்குள்ள இருக்கிற
உயிர் இது நமக்கு அந்த ஜீவனை அவர் தான் கொடுத்தார். இந்த ஜீவனை அழிக்கும்படியாக தான் பிசாசானவன் பல காரியங்களை செய்கிறான். ஜீவனை கெடுக்கும்படியாக கொடுத்த ஜீவனை வெறுப்படை செய்யும்படியாக. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏண்டா உயிர் வாழ்கிறோன்னு இருக்கு, எதுக்குடா இருக்கிறோன்னு இருக்கு, விட்டுட்டு போயிடலான்னு கூட யோசிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அது வேறு யார்கிட்ட வரல, தேவனிடத்துலேருந்து கண்டிப்பாக வரல. தேவனை பொறுத்த வரைக்கும் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதாவது அதுதாங்க அந்த ஜீவன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு அம்மா அட்வைஸ் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், இன்னமுமா நீ உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாய், தேவனை தூசித்து எதை விட சொல்றாங்க, ஜீவனை விடு. பாருங்க அந்த வார்த்தை தான், தேவனை தூசித்து ஜீவனை விடும்ன்றான். அவன் நோக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவனை பிடுங்கிடணும். பிடுங்கிறது மாத்திரமல்ல, அதை பிடுங்குற நேரத்தில் தேவனை தூசித்துட்டு வெளியே போகணுன்றது அவனுடைய எண்ணம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்களிக்கிறார். முதலாவது பாருங்க, இதில் நம்ம படிக்க இருக்கிறதுல 3 விதமான ஜீவன் என்கிற வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தம் இந்த யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. ஜீவன், வெறும் ஜீவன். ஜீவன் சொல்லும் பொழுது நான் வாசித்த அப்போஸ்தலர் 17:25 இருக்கிற உயிர் அல்ல. அல்லேலூயா. பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை மறுபடியும் பாவத்தை மன்னித்து ஒரு புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த மறுபிறப்பின் ஜீவன், இதுதான் அந்த ஜீவன். முதல்ல ஜீவன். அடுத்தது பார்க்கும் பொழுது இதே 10வது வசனத்தில் அது பரிபூர்ணப்படவும், அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண ஜீவன். இந்த மாதத்தின் ஆசீர்வாதமே பார்த்தீங்கன்னா பரிபூர்ண ஜீவன். முதல்ல ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அந்த ஜீவன் என்ன செய்யணும், பரிபூர்ண ஜீவனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பல காரியங்கள் தரித்திரம். முதல் காரியம் தரித்திரம். சில நேரம் பார்க்கும் பொழுது உடல் பலவீனம். 2வது இந்த ஜீவனை வெறுக்க வைக்கிற காரியங்கள். 3வது சமாதான குறைவுகள், குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகள், தரித்திரம், பலவீனங்கள், வியாதிகள், பிரிவினைகள், குடும்பத்தை தாக்குகிற சில போராட்டங்கள், இதெல்லாம் உங்களை ஜீவனை வெறுக்க வைத்து ஏண்டா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா? அந்த எண்ணம் தேவனிடத்துலேருந்து வரலை. ஒரு சில நேரம் பாருங்க, இதெல்லாம் இல்லைங்க, ஆனால் சில காரியங்களில் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் வரல, ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு இல்லை, அதுவுமே ஒரு குறைவுற்ற நிலைமை தான். எதிர்பார்த்துக்கிற ஆசீர்வாதங்கள், சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, இந்த குறைவுள்ள நிலைமையை பரிபூர்ணமாக மாற்ற தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. குறைவற்ற நிலைமையில் எத்தனையோ பேர் அவரிடத்தில் வந்தார்கள், அவர் எல்லாமே பரிபூர்ணமாக கொடுத்தார். காலியான படகு வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், வலையை அலசிக்கிட்டு. அவர்கிட்ட போய் படகை கேட்டு பிரசங்கம் பண்ணினார். சீமோன் பேதுருவின் படகுல முடிந்த பின்பு ஆழத்தில் போய் கொண்டு போய் வலையை போடுன்றார். பகல் நேரத்தில் மீன் வருமா, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலேன்றாரு. நீ போடு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் போட்டார். வலை கிளியத்தக்கதாக மீன் பிடித்தது மாத்திரமல்ல, பேதுருவின் படகும் உடைய கூட்டாளியாக யாக்கோபு யோவானுடைய படகையும் 2 படகு நிரம்பத்தக்கதாக நிறைவான ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சொட்டு திராட்சரசம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கல்யாண வீட்டில் 6 கற்சாடிகளை நிறைய நிரப்புங்கள்னு சொல்கிறார். எப்படி நிரப்பணுமா அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, யோவான் 2வது அதிகாரத்தில், ஹல்லேலூயா, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவங்க எப்படி நிரப்புனாங்களாம், அவர்கள் நிறைய நிரப்புங்க அப்படின்னதும் ஒரு சில முக்காவாசி நிரப்புவாங்க, இவங்க எப்படி நிரப்புனாங்க, நிறைய நிரப்பினாங்க. இயேசுகிட்ட வந்தீங்கன்னாக்கா அந்த பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
இன்னைக்கும் சில காரியங்களில் பிசாசன் குறைவை கொடுக்கிறவன் தேவன் அல்ல. நீங்கள் இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் நீங்களோ தேவனோ கிடையாது. பொல்லாதவன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தடை உண்டாக்கி இருக்கிறான். இன்றைக்கு அந்த தெய்வன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தேன் என்று சொன்னவர் இயேசு. இப்படி டெய்லி ஜோமன் முழங்கால் இந்த ஜப நாட்களில் ஜோமன் ஆண்டவரே நாங்கள் ஜீவன் பெறும் அது பரிபூர்ணப்படம் தானே வந்தீங்க, என் வாழ்க்கையில் இருக்க இந்த குறையை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவாக்குங்கன்னு ஜெபிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேலேருந்து ஒருத்தர் பார்த்து அதுக்கு தான் வந்தாருங்க. பாருங்கள், பிசாசானவன் அந்த அம்மாவை தூண்டி, யோபின் வைஃபை தூண்டி, இன்னமா உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாய், தேவனை தூசித்து ஜீவனை விடுப்பா அப்படின்னு ஏவுறாங்க. அது அந்த அம்மாவுடைய குரல்ல, பின்னால் இருந்து தூண்டின அசுத்தாவின் குரல். ஹல்லேலூயா. ஆனால் யோபு அதை கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. யோபுக்கு பரிபூர்ணம் எப்படி வந்தது? இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக. எதெல்லாம் இழந்து போனீங்களோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டவர்களாக இருந்தால், இழந்ததெல்லாம் ஆண்டவர் டபுளாக தான் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வராதது லேட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் டபுளாக வரணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். பிடிங்க ஆண்டவர், நம்புங்க, கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஆண்டவர் இயேசுட்ட வந்த பொழுது பார்த்தீங்கன்னா படகு நிறைய மீன்கள், ஜாடிகள் நிறைய திராட்சை ரசம். ஹல்லேலூயா. இயேசு இடத்துல வந்தாங்க, சாப்பிட்றதுக்கு 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. 12 கோடை நிறைய நிரப்பினார்கள். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் செய்கிற அற்புதம் நிறைய நிரம்பக்கூடிய ஒரு அற்புதம். அதுதாங்க அந்த பரிபூர்ண ஜீவன். ஆனால் அதுக்கு முன்னால் பாருங்கள், இந்த உயிர் இருந்தால் போதாது, இயேசு கொடுக்குற ஜீவனை பெற்றுக்கொள்ள. ஜீவன் சொல்லும்போது ஆத்மாவில் ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபிறப்பின் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது ஜீவன், ஜீவன் பரிபூர்ண ஜீவன். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 10வது அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசித்தால் வாசிங்க. ஜான் சாப்டர் 10 verse 27 and 28 வாசிங்க. ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பாருங்க, இது 3வது ஒரு காரியம். குறைவுக்கு காரணம், கெட்டு போகிறதுக்கு காரணம் ஆண்டோடைய கையை விட்டு வெளியே போயிடுறது தான். கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கிற வரைக்கும் முடிவு எங்கே தான் போய் முடிய போகுது? ஜீவனில் ஆரம்பித்து பரிபூர்ண ஜீவனுக்கு போய் கடைசியில் எங்கே போய் முடியணும்? லைஃப், அபண்டன்ட் லைஃப், இட்டர்னல் லைஃப்பில் முடியணும். இந்த உலகத்தில் நல்ல நிறைவாக இருக்கிறது போல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இட்டர்னல் லைஃப் போகலைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 தன்மைகளை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அடுத்தது என்னது? நித்திய ஜீவன். ஆனால் இந்த ஜீவனை கொடுக்க 2 காரியங்களை இன்றைக்கி உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஜீவனை கொடுக்க இயேசு என்ன செய்தார்? ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் கொடுக்க அவர் செய்த முதல் காரியம், முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஐ ஹவ் கம் என்கிற வார்த்தை பல காரியங்களை சொல்லி நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு மெய்யான அப்பமாக வந்தேன் என்று சொல்லுகிறார். பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அதில் தான் பார்க்கும் பொழுது அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து முதல் மனிதனாகி ஆதாம் இந்த உலகத்துக்குள் வந்தான். அவனோடு கூட சேர்ந்து மரணமும் வந்துருச்சு. அவன் செய்த தப்பிதத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரித்த நிலைமையில் பிறந்தார்கள். ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ரோமர் 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே இப்படியா ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஆகையால் ஒரே மீறுதலினால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாய் இருந்தது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அழிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. ஃப்ரீ கிஃப்ட் ரிசல்ட்டிங் இன் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஜீசஸ் கேம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நீதியின் தீர்ப்பை வழங்கி நீதிக்கேற்பான தீர்ப்பு வழங்கப்பட்டு இரட்சிப்பாகிய ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:10 பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது
அதிக நிச்சயமா. இப்ப பாருங்க, முதல்ல வந்தாரு, ரெண்டாவது மரித்தாரு. அல்லேலூயா. நமக்கு ஜீவன் தர இயேசு என்ன செய்தாரு? இந்த உலகத்துக்கு முதலாவது வந்தார், ரெண்டாவது என்ன செய்தாரு? மரித்தார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்பொழுது நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே, இயேசு மரித்த மரணம் தான் இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யோவான் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 17வது வசனத்தில், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிரு. ஏன் கொடுக்கிறாரு? யோவான் 10:11 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இன்னைக்கு ஜீவனை அவர் கொடுத்தது நிமித்தமாக தான் பிதா அவர் மேல அவ்வளோ அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவான் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆனால் நம்ம சிநேகிதராக இருந்ததுனால கொடுத்தாரா? ரோமர் 5வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கல, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தில் 2 பகுதி இது இருக்கு. ஆனால் அந்த கடைசி பகுதி தான் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். நானோ அவைகளுக்கு ஐ ஹவ் கம் that they might have a life and have it abundantly. அந்த abundant life தான் இந்த மாதத்தில் முக்கியப்படுத்த போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு abundance வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் abundance வரணும். வீட்டுக்குள்ளே நிறைவு வரணும், பரிபூர்ணம் வரணும். என்னென்ன குறை இருக்குதோ இந்த மாதத்தில் வெளியே போகணும். ஒவ்வொரு குடும்பத்தில் சில பற்றாக்குறைகள் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு கேட்டால் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய சொல்லுவீங்க. அது எல்லாத்தையும் நிறைவாக்க முடியாது, பரிபூர்ணமாக்க முடியாது. இயேசு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, நமக்காக மரித்தார். அவர் மரித்ததுனால அந்த குறைவிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். வந்து மரித்தார் மாத்திரமல்ல, யோவான் 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு பாருங்க, வந்தது மாத்திரமல்ல, மரித்தது மாத்திரமல்ல, மறுபடியும் ஜீவனோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜீவன் தருகிறேன்னு சொன்ன ஒருத்தர் அவரே மரித்து போயிருந்தால் நமக்கு தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மகான்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஹல்லேலூயா அவங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், ஒருவேளை தியாக திருநாள் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் அதுக்கு மேலே அவங்களுடைய நினைவு தான் நமக்கு இருக்கே ஒழிய, இன்னைக்கு இருக்கிற அநியாயம் அக்கிரமங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர அவங்களால முடியாது. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. வந்தார், பாவத்துக்காக மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு தான், அதனால தான் இந்த ஜீவன் என்கிற வாக்குத்தத்தம் அவர் நமக்கு செய்ய இன்னைக்கும் வல்லவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், உயிரோடு எழுந்தது மாத்திரம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நீங்கள் பார்க்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்றார். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய இன்னைக்கு பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கும் பலிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆராதிக்கிறவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்காக அவர் எப்பொழுதும் சதா காலம் உயிரோடு இருக்கிற மாதிரி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கும் இந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவது நிச்சயம். ஏன்னா ஜீவனை கொடுத்தவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்க ஜீவனை வாங்க, ஜீவனை வெறுப்பாய் மாற்றுகிற, ஜீவனை குறைவுள்ள நிலைமையில வைத்திருக்கிற
எந்த காரியத்தையும் இயேசு பரிபூர்ணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற நல்ல செய்தி இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு வந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அதனால தான் அந்த வாக்குத்தத்தம் தைரியமாக இன்னைக்கு சொல்ல முடியும். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11:18 வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புரஜாதியாருக்கும் அருளி செய்தார். அதாவது பாருங்க, ஜீவன் நமக்குள்ள, அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரணும்னா ஒரு ரிப்பன்டன்ஸ் இருக்கணும். உண்மையா ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்கணும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்து ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் மனம் திரும்பும் பொழுது அந்த மரித்த நிலைமையிலேருந்து மறுபடியும் ஜீவன் உண்டாகிறது. ஸோ அவர் ஜீவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரணும். ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, உண்மையாக மனம் திரும்பணும். இந்த மாதத்தில் துவக்கத்தில் இதெல்லாம் நீங்கள், அதாவது பாருங்கள், நிறைய நேரம் வந்து சொல்லும் பொழுது மற்றவங்க செஞ்சதே சொல்லுவீங்க. நீங்கள் செஞ்சது என்ன யோசிச்சு பாருங்கள். வாட் டிட் யூ டூ தட் புட் யூ இன் திஸ் ஸ்டேட்? ஹல்லேலூயா. Is there something in your life that needs to be changed? உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வேண்டுமே. மனம் திரும்பிதான் தான் அது முடியும். ஜீவன் வர வேண்டும் என்றால் முதல்ல என்ன இருக்கணும்? உண்மையாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு இறக்கும். 2வது பாருங்க, இப்போ வாசித்த யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரித்தாலும். இன்னைக்கு பாருங்க, ஜீவன் வேண்டும் என்ற 2வது விசுவாசம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். பரிபூர்ண ஜீவன் வரணும். என்ன வேணும்? உண்மையா ஆண்டுடைய வசனத்தை விசுவாசித்து பிடித்து அதை நிறைவுபடுத்தி பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்புதல் வந்தாச்சுங்க, அடுத்தது ஒரு விசுவாச நிலைமைக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா. 3வது நிலைமை, 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஸோ இன்னைக்கு பாருங்க, மனம் திரும்புதல், விசுவாசம், 3வது உள்ளத்தில் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்துட்டா தாங்க ஜீவன். குமாரன் நமக்குள்ளே வந்தால் தான் ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, but the life that I now live in the flesh I live by faith. ஹல்லேலூயா. எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்ன செய்திருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஜீவமே அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் தான். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு குறைவுற்ற நிலைமையில் வைத்திருக்கிறதா. இயேசு வந்தது அந்த பரிபூர்ண ஜீவனை மனுஷரை கொடுக்க முடியாது. வாழ்ந்த நாட்களில் சுகம் கொடுத்து பரிபூர்ண ஜீவனை கொடுத்தார். அசுத்தாவிகளை துரத்தி பரிபூர்ண ஜீவனை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி பரிபூர்ண ஜீவனை கொடுத்தார். கடைசியில் உண்மையான மனதுக்குள்ள ஜீவனை கொடுக்க தானே மரணத்தை ஏற்றுக்கொண்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிர் வாழ்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை ஆண்டவரோடு இருக்கிற உறவு இப்போ எனக்கு சரியில்லைன்னு ஒரு எண்ணம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தால் ஜீவனுக்குள்ளே நீங்கள் வரணும். அல்லேலூயா. மனம் திரும்பி ஆகணும். சில தப்பிதங்கள் செய்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஜீவன் வெறுப்பாக இருக்கிறதுக்கே காரணம் அந்த பாவம்தான், அந்த இருதய கடினம்தான், அந்த கசப்பு தான். மன்னிக்காத குணம் கூட இருக்கலாம். சில அசுத்தங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுனால உங்கள் குடும்ப வாழ்க்கை வெறுப்பாக மாறி இருக்கு. நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. வெளியே பெரிய ஆளை போல காட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளத்தில் ஜீவனே இல்லை. ஏதோ ஒன்று சொல்லிட்டு கூட சில நேரம் தேவனை தூசித்து ஜீவனை விடு இருந்து என்ன பிரயோஜனம்? கை வைத்துங்க, ஜீவனை கர்த்தர் தர வல்லவர். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் அந்த ஜீவன் வேணும்? மனம் திரும்புதல், விசுவாசம், இயேசு உள்ளத்தில் வந்துடணும். இயேசுவே, யாராவது இதில் குறைவாக இருந்தாங்க, ஜீவனை கொடுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும்.
ரிசீவ் த லைஃப், ரிசீவ் த லைஃப். இயேசு மாத்திரம் கொடுக்கிற ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் பல குறைகள், ஹல்லேலூயா, இன்னைக்கு ஜீவனை கெடுத்து கொண்டிருக்கிறதா? பரிபூர்ண ஜீவன் கைகளை வைத்து எனக்கு இந்த பரிபூர்ண ஜீவன், எல்லா குறைகள் நீங்க, என்னென்ன ஆசீர்வாதம் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிற, என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கு, எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், நோய்கள் மறையட்டும், கட்டுகள் உடையட்டும், அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படட்டும். எல்லாருக்கும் பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. உடைய வருகையிலோ நீர் எங்களை குறித்த நாளில் நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் காத்தரலுங்க. எல்லா ஜீவனையும் சுகனையும் பலத்தையும் தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சிங்காசனம் விட்டிறங்கே நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கே நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. என் இயேசுவின் அன்பு அற்புதம்